ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு நாவை அடக்கலாமா? நாக்குன்னு சொன்ன உடனே இந்த சாப்பாட்டை நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம்ல, அதுக்கு தானே இந்த நாக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தான் முதல்ல நினைப்போம். ஆனால் அந்த நாக்குக்கு இன்னொரு பயங்கரமான ஒரு யூஸ் இருக்கு. என்ன தெரியுமா? நம்முடைய பேச்சு. இப்போ நம்ம நாக்கு நம்முடைய மற்ற தசைகளோடு கூட, பற்களோடு, அப்புறம் வோக்கல் கார்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து அழகான பேச்சு வடிவாக நமக்கு வருது. இந்த நாக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிலவங்களுக்கு நாக்கில் கேன்சர் வரும், அப்போ ஆப்ரேஷன் பண்ணி நாக்கை எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மற்ற தசைகள், அப்புறம் பற்கள், வோக்கல் கார்ட்ஸ், இது எல்லாவற்றையும் யூஸ் பண்ணி காம்பன்சேட் பண்ணி ஸ்பீச் தெரப்பி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனாலும் இந்த நாக்கு இருக்கிற மாதிரி வராது. இந்த நாக்கு பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த நாக்கை எவ்வளவு பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா? இந்த நாக்கு சில வேளைகள்ல என்ன பண்ணுது தெரியுமா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டாம். எம்மாடி, சில வேளைகள்ல நம்மளே அப்படி சொல்லுவோம்ல, அப்பா கத்தி குத்துற மாதிரி என்ன ஷார்ப்பான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. அவங்கள பத்தியெல்லாம் பைபிள் எழுதி வச்சிருக்கு. அடுத்து இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா அப்படி ஈவு இறக்கமே இல்லாம பேசுவாங்க. அவங்கள என்ன சொல்லுவோம்? நாக்குல நரம்பே இல்லாம பேசுறாங்களே அப்படின்ட்டு. பைபிள்ல நாக்கு பத்தி இல்லாம கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமா ஆமா, இந்த நாக்கு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா, நீங்க பேசுற பேச்சு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா, அதனால பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல நாக்கு பத்தி என்ன தெரியுமா போட்டிருக்கு? சோ, நாவானது சிறிய அவயவமாய் இருந்தாலும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அப்பங்க இந்த நாக்கையும் இந்த நெருப்பையும் கம்பேர் பண்ணி அங்க சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு சிறிய நெருப்பு, ஒரு ஸ்பார்க் போதும்ல, அது ஒரு பெரிய காட்டை கூட கொளுத்தி விடுகிறதோ, அதே மாதிரி நம்முடைய நாக்கு சின்ன ஒரு ஆர்கனா இருந்தாலும் அதனால எவ்வளவோ பேருடைய மனசை கஷ்டப்படுத்த முடியும். எவ்வளவோ சண்டை சச்சரவுகளை, பிரிவினைகளை உண்டாக்க முடியும். எவ்வளவோ பேருக்கு மனசுல காயத்தை உண்டாக்க முடியும். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த சிறிய ஒரு அவயத்தை, நம்ம உடம்புல உள்ள ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஆர்கன்ஸ் இல்லையா, அந்த ஆர்கனை எப்படி கையாள வேண்டும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சில வசனங்கள்ல ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. 3வது வசனத்துல, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். பார்த்திருக்கீங்களா? குதிரையை நிப்பாட்டணும்னா அந்த கடிவாளத்தை அப்படி ஒரு சொடக்கு போட்டு அப்படி இது பண்ணா போதும், அப்படி நிப்பாட்டிடலாம். அதே மாதிரி குதிரையை ரைட் சைட் போக வைக்கணுமா, லெஃப்ட் சைட் போக வைக்கணுமா, அந்த கடிவாளத்தை வச்சே அப்படியெல்லாம் நம்ம டைரக்ஷன் திருப்பலாம். அது மாதிரி நம்முடைய நாக்குக்கும் நாம ஒரு கடிவாளம் போட வேண்டும். அது என்ன கடிவாளம்? ஏன் நாக்குல இருந்து கெட்ட வார்த்தைகள் வராது. ஏன் நாக்குல இருந்து அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணும்படியான வார்த்தைகள் வராது. ஏன் நாக்குல இருந்து அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கட்டுப்பாடு விதிச்சுக்கலாம். அதுதான் நாம போடக்கூடிய கடிவாளம். இது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் அந்த கட்டுப்பாடை விதிக்கணும். அப்ப நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. 4வது வசனத்துல, கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானாலே திருப்பப்படும். எங்க போனோன்னு யோசிக்கிறது எங்க? மூளையில. மூளையில யோசிக்கிறத நடைமுறைப்படுத்துறதுக்கு அந்த சிறிய சுக்கான் பயன்படுதான். அது மாதிரி நாம என்ன பேசணும்னு மூளை யோசிச்சு வார்த்தைகளை கொடுக்குது. யார் மேலேயாவது கோவம்னா அது கடுமையான வார்த்தைகள் எல்லாம் யோசிச்சு கொடுக்குது. இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது நம்முடைய நாக்கு. அது ஒரு சுக்கான் மாதிரி. அப்ப நம்ம அதை என்ன பண்ணலாம்? ரீடைரக்ட் பண்ணலாம். நான் இந்த கெட்ட வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகளை பேச மாட்டேன், அது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணும், பாதிக்கும், அதனால நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி ரீடைரக்ட் பண்ணிடுவேன் நல்ல வார்த்தைகளா.
ஆசீர்வாதமான வார்த்தைகளா நான் அதை அப்படியே மாற்றி கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரீடைரக்ட் பண்ண முடியும். நம்ம கையில தான் அதுவும் இருக்கு. அப்படின்னா அடுத்த தடவை உங்க நாக்கு பேசுறதுக்கு வரும்போது நீங்க என்ன செய்யணும்? உங்க கையில தான் கடிவாளம் இருக்கு, யூஸ் பண்ணுங்க. உங்க கையில தான் சுக்கான் இருக்கு, உங்க நாக்கு சுக்கான் மாதிரி யூஸ் பண்ணுங்க. தவறான வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம். அடுத்தவங்களை பிளஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளே பேசுங்க. இப்படி நீங்க செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்ப்பீங்க. மற்றவங்களுக்கும் உங்ககிட்ட அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அவங்களும் அப்படி மாறணும்னு யோசிப்பாங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.